கவர்மெண்ட் துணி தைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்திலேருந்து 2 நாளாக துணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் யூனிஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி காலையில் தான் போய் துணி எடுக்க போயிருந்தோம். துணி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. துணி எடுத்துக்கிட்டு வரும்போதே குரூப்பில் வந்து நிறையா வந்து ப்ளவுஸ் வீடியோ போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வந்தது வந்து ட்ராயர். எல்லாருக்குமே துணி வந்து கொடுத்தாங்க. சனிக்கிழமையிலேருந்து துணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் நாங்கள் போனோம். நேற்று லீவு, கவர்மெண்ட் லீவு அப்படின்ட்டு நாங்கள் இன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம். போய் எடுத்துக்கிட்டு வரும்போதே குரூப்பில் வந்து ப்ளவுஸ் வீடியோ நிறையா பேர் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் போட ஆரம்பித்தாச்சு. மெயினாக காலர் தைக்கிறது தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே கையை இணைச்சிக்குவேன். கையை இணைச்சதுக்கு அப்புறமேலு ஃபுல் சட்டையோட இது வந்து பின்னாடி உள்ள தட்டை எடுத்து மின் சைடு 2த்தையுமே எடுத்து இணைச்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சோண்டு கழுத்தை கரைச்சிக்கணும். கழுத்து நல்லா இருந்துச்சுனாக்கா அப்படியே விட்டுறலாம். இது வந்து கழுத்தை கரைக்கிற மாதிரி இருக்குது. கழுத்தை கரைச்சிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து காலர் எடுத்திருக்கோம். காலர் வந்து கரெக்டாக இந்த வாட்டி காலர் வந்து நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இந்த காலரை எடுத்த உடனேயே பிசுறு தெரியாமல் ஃபஸ்ட்டு இதை இணைச்சிக்கணும். இதை இணைச்சிக்கணும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த காலர்கிட்ட ஒட்டில் போடாமல் தையலை வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கணும். கேன்வாஸில் படுறது மாதிரியும் படாதது மாதிரியும் போட்டுக்கணும். வந்து ரொம்ப படுற மாதிரி இருந்துச்சுனாக்கா திருப்ப முடியாது. தைச்சி முடித்ததும் கேன்வாஸை வந்து பொறுமையாக நறுக்கிக்கணும். அதை வந்து கேன்வாஸை விட்டுட்டு துணியை கட் பண்ணிக்கணும். அந்த முக்கத்தில் வந்து நறுக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நறுக்கிக்கணும். நறுக்கின உடனே திருப்பிட்டு நல்லா ஷார்ப்பாக திருப்பி விட்டுறணும். நல்லா நம்ம எந்த அளவுக்கு நம்ம தைச்சோமோ அதே அளவுக்கு நம்ம நல்லா திருப்பி விட்டுறணும். தையலை வந்து கொஞ்சோண்டு கூட போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அளந்து வச்சு பார்த்ததுக்கப்புறமேலு கழுத்தை வந்து இதுக்கப்புறமேலும் வந்து சரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு சட்டையில் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டோம்னாக்கா அப்புறம் வந்து கொஞ்சம் கிடுகிடுன்னு தைச்சிடலாம் எல்லா ப்ளவுஸையுமே. இப்போ வந்து எனக்கு சரியாக இருந்துச்சு. சரியாக இருக்கும்போது அந்த மடித்து வச்சதை வந்து இணைக்காமல் கீழே பிசுறு விட்ருக்கிறத வந்து எடுத்து சட்டையில் வந்து இணைச்சிக்கணும். வந்து இதை வந்து இணைச்சதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக கட் பண்ணிக்கணும். அதில் வந்து அர்காட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையும் அர்காட் பண்ணிக்கிட்டு அர்காடு பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு எல்லாத்துலேயுமே படிமான தையல். எல்லாத்துலேயுமே படிமான தையல். இது வந்து ஷார்ட் வீடியோவாக போடலை, கொஞ்சோண்டு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா ஷார்ட் வீடியோ போட்டாக்கா எப்போ பார்த்தாலுமே கிடுகிடுன்னு ஓடுது. இது வந்து கொஞ்சம் நிதானமாக தான் போட்டிருக்கிறேன். எனக்கு வந்த துணி வந்து ட்ராயர். கேட்டிங்கன்னா ட்ராயர் வீடியோவும் போட்டு விடுவேன். இதுலேயே ஸ்டிக்கர் வச்சிடலாம். நான் ஸ்டிக்கர் வைக்கலை. நான் இப்போ வந்து கையை இணைச்சிக்கிட்டுருக்குறோம். கையை இணைச்சிட்டு படிமான தையல் போட்டு படிமான தையல் போட்டு கையை ப்ளவுஸை வந்து முடிச்சிட வேண்டியதான்.
உங்களுக்கு தச்சு காட்டணுங்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டு பொறுமையாக தைக்கிற மாதிரி இருக்குது. இல்லைனா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வேகனாகவே சீக்கிரம் தைச்சிடலாம். நான் எடுத்துக்கிட்டு வந்த துணி வந்து ட்ராயர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். அடுத்தது ட்ராயர் வேலையை ஆரம்பிக்கணும். சொன்னீங்கன்னா ட்ராயர் வீடியோ போட்டு விடுவேன். எல்லா இடத்துலையுமே வந்து ரெண்டு தையல் போடணும். எல்லா இடத்துலையுமே 2 தையல், படிமான தையல். அளவு வந்து ஃபஸ்ட்டு சட்டையிலேயே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏத்தம் இறக்கம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ப்ளவுஸோட வேலை முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.